இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்கலாம். இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவன் இந்த பூமிக்கு எதுக்கு வருது, எதுக்கு உடம்பு எடுக்கிறோம், உடம்பு எடுக்கிறதுக்கான காரணம். ஏன்னா நிறைய பேர் நம்ம கோயிலில் போய் ஒன்று வேண்டுவோம், கோயிலையோ சர்ச்சிலையோ மசூதிலையோ அவங்கவுங்க நம்பிக்கை எப்படியோ போய் நம்ம கேட்போம், எனக்கு பிறவி போதும், எனக்கு இது கடைசி பிறவியாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்போம். அந்த கடைசி பிறவின்றது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, அது எனக்கா கேட்டிருக்கீங்களா? எனக்கா யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தருக்கு கடைசி பிறவின்னா, இல்லை பிறவியே வேணான்னா, அவங்களோட நிலை எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சதை பகிர்றேன், அதில் உங்களுக்கு உண்மை இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி பரவாயில்ல. முதல்ல பிறவி எடுக்கணும் அப்படின்றது இறைவனோட விருப்பம். இறைவன் நினச்சா தான் இங்கே பிறவியே நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இங்கே இறைவனை தவிர வேறு எதுவுமே. சரி, பிறவி எது கொடுக்கப்பட்டது? மனுஷன் உடம்பு எது கொடுத்தாங்க? காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, காமத்தை அனுபவிக்கிறதுக்கு. காமம்னா பெண்ணின் உடல் இன்பம் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆசை. இல்லை நான் பெருசு என்ற ஆணவமயப்பட்டு சுயநலத்திலிருந்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு, தன்னுடைய சுயநலத்துக்காக காரியம் செயலாற்றுறதுக்கு தான் அந்த பிறவி கொடுத்துருக்குறாங்க. திருவண்ணாமலை ஏன் சொல்கிறேன்னா, முக்கியமான ஸ்தலம். எல்லாருக்குமே இறைவன் வாழ்கிற இடம், இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, ஆனால் அங்கே வாழ்கிறாரு. கிரி சுற்றுறவங்க பார்த்திங்கன்னா பலவிதமாக கிரி சுற்றுவாங்க, பலவிதமான கோரிக்கைகள் இருக்கும். இறைவன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கேட்பார். ஈஸ்வரன் ரொம்ப பொறுமை, அந்தளவு பொறுமைலாம் கிடையாது. அவரே பிறக்க வச்சு நம்ம எல்லாரையும் வாழ வச்சு, இன்ப துன்பத்தை அனுபவிக்க வச்சு, அவரை வேண்ட வச்சு, வாழ்க்கையை புரிய வச்சு, இறைவன் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப அன்பு, கருணை. அதை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு விரைவே இருக்காது. இத்தனை பேர் கிரி சுற்றுவாங்க திருவண்ணாமலையில். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், புருஷன் திருந்த மாட்டேங்கிறான், எனக்கு வேலை கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், எல்லாம் கேட்பாங்க. கேட்க வேணான்னு தான் அவங்க சொல்லணும். வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான். எல்லாருக்கும் பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, தேவைதான். ஆனால் ரொம்ப ஒரு சில பேர் தாங்க, எனக்கு எதுவும் வேணாம், அதை நினச்சா போதும், நீயே பார்த்து இது வேணாம், நீ கொடுக்குறத எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அந்த ஜீவனுக்கு பிறப்பில்லை. அந்த ஜீவனுக்கு பிறப்பில்லை. அவன் இறைவனை உணர்ந்து செய்கிற செயல் எல்லாத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிச்சுட்டு போயிருப்பான். அதில் வர்றது நல்லதும் சரி, கெட்டதும் சரி. நல்லது கெட்டதில் ஒன்றும் கிடையாது. இயக்கத்தில் எது நல்லது, எது கெட்டது. கெட்டது இல்லாமல் நல்லது இல்லை, நல்லது இல்லாமல் கெட்டது இல்லை. அப்போ நான் எப்படி வேணாலும் செயல்படலாமா அப்படின்னா கிடையாது. நமக்கு என்ன வரும் போன்றத நம்மளை விட நமக்கு படைச்ச இறைவனுக்கு தெரியும், அந்த பேரறிவுக்கு தெரியும். அதுகிட்ட பூரண சரணாகதி இருக்கிறவங்களுக்கு ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வாழ்க்கையை பரிபூர்ணமான அறிவுபூர்வமாக வாழ்கிறதுக்கான தற்சுதந்திரமும் பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குது, அவங்கள்ட்ட தான் இருக்குது. இறைவனை நம்மளும் வேறு வேறு இந்த ஒன்று தான். அப்போ அறிவு நிலை, பகுத்தறிவு, ஆறாவது அறிவை கொண்டு
நம்ம நிதானமாக வாழ தெரியாமல் ஆணவமயப்பட்டு ஆசைவயப்பட்டு வினையை பெருக்கி 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 ஆணவம் வச்சு நான் செய்கிறேன் நீங்கள் செய்கிற எல்லாமே வினை தான். இறைவன் தான் செய்கிறான்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? நினைக்கிறது இல்லை, அது உயிரில் ஊன்றி செய்யும் செயலும் யாவும் சிவம், எல்லாம் சிவத்துக்கே அர்ப்பணம் அப்படின்ற சிவார்ப்பணம்ன்ற வாழ்கிறவனுக்கு பிறவி இல்லை. ஏன்னா உணர்ந்திருப்பான். ஏன்னா இறைவனை தவிர இந்த அண்ட சராசரம் ஃபுல்லாக வேறு எதுவுமே இல்லை, அவனுக்கு பிறவி இல்லை. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவங்கள கேட்டு, நான் இருக்கிறேன்னா நான் இருக்கிறது இல்லை, எனக்கு அப்பப்போ கோவம் பொறுமை வரல, சரிண்ணா நான் பக்குவப்பேன். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சில காரணங்கள் இருக்கும். அது என்னென்னு பாருங்க, சரிங்களா? தேவையில்லாததை இறைவனுக்கும் உங்களுக்குமான பாதையில் தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மனசுலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தேவையானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் செஞ்சுக்க மாட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. ஏன்னா மற்றவங்கன்னு ஒன்று இங்கே கிடையாது, சரிங்களா? there is no other, there is only one. அது எல்லாமாவும் இருக்கும், எல்லாத்துக்குள்ளே இருக்கு. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். கர்மா அது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவாக தான், எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்ற சிந்தனையில் கூட நீங்கள் தெளிவாக, தியானம் பண்ணுறவங்களாம் நம்மளோட சிந்தனையில் கூட தெளிவாக இருக்கும். ஏன்னா அந்த சிந்தனைக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த தாட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எண்ணம் போய் பிரபஞ்சத்தில் பதியும், அதுக்குரிய விளைவு பிரபஞ்சம். நீங்கள் செய்ய ஃபஸ்ட்டு எண்ணம் தானே வருது, அப்புறம் தானே செயலுக்கு வருது. இப்போ செயலுக்கான விளைவும் வித்தும் நல்லது கிட்டது அதுக்குரிய பலன்கள் வருது. அப்போ பிறவி எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னா, தியானம் பண்ணால் மட்டும் இருக்காது. நிறைய பேர் தியானம் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு என்னென்ன தியானம் பண்ணால் மட்டும், அசுரர்கள் கூட தான் தியானம் செய்கிறாங்க. அவங்க நெகட்டிவ் போலரைசேஷனில் போயிட்டுருப்பாங்க. அதனால் எதுவும் கிடையாது. எதை பார்த்தாலும் ஆசை, காமம், கோபம், பழி உணர்ச்சி, பகை, லோபம் எல்லாத்தையும் எனக்கே வச்சுக்கிறது, பொறாமை படம், தன்னை பெருமையாக பேசிக்கிறது, நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கறது, அசூயை. இதெல்லாம் நான் சொல்லலை, சிதறர்கள் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதோ நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் நடைமுறைப்படுத்த வேண்டியது நிறைய, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது, எனக்கு தெரியும். நீங்கள் என்ன திருந்தணும் நீங்கள் தான். அப்போ இந்த காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம். மதம் என்ன? எல்லா மதமும் இறைவனை பற்றி தான் பேசுது அப்படின்னு உணர்ந்து எதையும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கு, சரிங்களா? மதம், ஆச்சரியம், பொறாமை, மாறுபட்ட தன்மைனா எண்ணம் சொல் செயலில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. நம்ம வாழ்கிறோம், நம்ம யோசிக்கிறது நம்ம செய்கிறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா அங்கங்கே ஒரு வேஷம் போகணும் இல்லையா? அப்போ தான் வேலை கிடைக்கும். பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லணும், புருஷன்கிட்ட போய் சொல்லணும், ஏதாவது ஒன்று நடிக்கணும். எல்லோரும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் இங்கே இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையை பேசுகிறது தைரியம் கிடையாது. இந்த ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கிட்டா போதுங்க. ஒழுக்கம், கருணை, வீரம், தியாகம், பொறுமை, அருள் நிலை, இதை மாதிரி சில விஷயங்களை நம்ம கற்பு நிலை இந்த மாதிரி ஏதோ வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஏதோ ஈசனார் கொடுப்பார், இந்த இறைவன் கொடுப்பார். ஆனால் பிறவி வேணான்னு மட்டும் போய் கேட்குறீங்களே, பிறவி வேணான்றதுக்கு நான் என்ன என் வாழ்க்கையில் மாற்றினேன், நான் என்ன மாற்றினேன்னு நீங்கள் போய் கேளுங்க. உங்களை கேட்டுக்கோங்க. அவங்கவுங்க அப்படி கண்ணை இப்படி இன்னொருத்தனை குறை சொல்கிறீங்க, அவன் சரியில்லை, உலகம் சரியில்லை, அது சரி, இப்படி திரும்பி இப்படி பாருங்க.
சரியா? அப்போ தன்னோட குறை என்னென்னு அவங்களுக்கு தெரியும். இதை தெரிஞ்சிங்கன்னா இல்லை இப்படி தான் ஆசையை பெருக்கிட்டு எவ்வளோ வந்தாலும் பத்தாமல் அவனை பார்த்துட்டு ஐயோ அவனை சம்பாரிச்சிட்டான் எவ்வளோ சம்பாரிச்சிட்டான் கார் வாங்கணும் பங்களா ஐயோ தப்புன்னு சொல்லலைங்க. ஆனால் அவங்க தேவைக்கு இதுக்கு நிறையவே இருக்குங்க இந்த உலகத்தில். காந்தி சொல்லுவார், மகாத்மா காந்திஜி, உங்கள் தேவைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது, ஆசைக்கு இல்லை அப்படின்ட்டு இல்லையா? பெரியவங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இங்கே பூஜை சொல்கிறதுக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க. அவங்க சொல்கிறது நம்ம எவ்வளோ கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றது. அதான் திருவள்ளுவர்னு சொல்லுவார், நீ படிக்கிற விஷயம்லாம் இருக்கட்டும், நீ எவ்வளோ நடைமுறைப்படுத்துகிற. கற்க கசடர கற்க கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கத்தக. நிறைய விஷயம் கற்றுக்குறோம். கற்க கசடர கற்க, அதை முழுமையாக கற்றுக்குறோம், படித்து தெரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கிறோம். புக்கு நாலு பெரியவங்க பேசுகிற சித பெருமக்கள் ஞானிகள் பேசுகிறத பார்க்குறோம், கசடர கற்கிறோம். அதுக்கு போய் நிற்கிறோமா? அப்புறம் அதுக்கு அதுக்கு மாதிரி நடக்கிறோமா அப்படின்றத அவங்கவுங்கள பார்த்துக்கிட்டு. உங்களுக்கு ஆசை இல்லையா, கோபம் இல்லையா, காமம் இல்லையா, பொறாம குணம் இல்லையா, சுயநலம் இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு கேள்வி கேள்வி. அதெல்லாம் உங்கள் மனசுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அன்பின் வழியில், அருள் நிலையில், ஒழுக்க நிலையில், கருணையின் நிலையில், வீரத்தின் நிலையில், தியாகத்தின் நிலையில், சுயநலமற்ற வாழ்க்கையின் நிலையில் அந்த மனசில் நிறைவேற்றிருப்பார். செய்யும் செயலும் யாவும் இறைவனுக்கே அர்ப்பணம். வர நல்லது கெட்டது எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணம். வாழ்கிறவனுக்கு, உணர்ந்து வாழ்கிறவனுக்கு பிறவி இல்லை. சரிங்களா? மேற்கொண்டு இன்னொரு பதிவில் பார்ப்போம்.